வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 5 சூப்பரான டைம் மிஷின் அண்ட் ஃபேண்டசி சம்மந்தமான 5 ஹாலி படம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸில் என்ன படம் பார்த்தீங்கன்னா த டைம் மிஷின். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதைப்படி நம்ம ஹீரோ வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு காதலி இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன விபத்து மூலமாக இறந்துருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, டைம் மிஷினை யூஸ் பண்ணி கடந்த காலத்துக்கு போய் அவங்க காதலியை உயிரோட காப்பாற்றுவார். அதுக்கு அப்புறமும் இன்னொரு ஆக்சிடென்ட்ல அவங்க காதலி இறந்துருவாங்க. அப்போ தான் அவருக்கு புரிய வருது, விதிக்கப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, எனக்கு தான் யாருமே இல்லையே, நான் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு காலத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான படம் பார்க்க நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். செகண்ட் பிளேஸ் என்னோட பார்த்தீங்கன்னா பேக் டு த ஃபியூச்சர். இந்த படம் 1985 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இந்த அளவுக்கு யாரும் யோசிக்கவே முடியாது. அந்த டேரக்டர் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். இந்த படம் மொத்தம் 3 பாட்டாக விளையாண்டுருக்கு. 3 பாட்டு நீங்கள் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி நீங்கள் அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் 3 ஸ்டோரி நல்லா ஜாயின் பண்ணுவாங்க ஒரு இடத்துல மீட் பண்ணுற மாதிரி. அது வந்து சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஒரு சயின்டிஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவார்னா, ஒரு டைம் மிஷின் ட்ராவல் காரை உருவாக்குறாரு. அதை டெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து பாஸ்ட்டில் போய் மாட்டிப்பார். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த பாஸ்ட் சயின்டிஸ்ட்டை போய் மீட் பண்ணுவார். அவரை வச்சு தன்னோட நிகழ்காலத்துக்கு வந்தாரா இல்லையா, அதான் இந்த படத்தில் மிச்ச ஸ்டோரி. இந்த படம் மொத்தம் 3 பாட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 3 பாட்டையும் அழகாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். படம் பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். தேர்ட் பிளேஸ் என்னோட பார்த்தீங்கன்னா அவதார் த லாஸ்ட் இயர் பண்ணுறாரு. இந்த படம் அவதாரோட அனிமேஷன் சீரிஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இது வந்து அனிமேஷன் சீரிஸ் பார்த்தவங்களும் பார்க்கலாம், பார்க்காதவங்களும் பார்க்கலாம். ஏன்னா இதோட விஷுவல் எஃபெக்ட் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 எலமெண்ட்ஸில் வந்து ஒருத்தரும் ஒரு டேலண்டாக இருப்பாங்க. அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று. ஆனால் அந்த 4த்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறது தான் அவதார். ஃபயர் எலமெண்ட்டோட மன்னன் வந்து தன்னோட ஒட்டுமொத்த மக்களையும் வந்து ஃபுல்லாக அடிமையாக வச்சுருப்பான். அவங்க நம்பிக்கை என்னென்னா, அவதார் வந்து அந்த அரசனை அழிச்சு நம்மளாரையும் காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு இல்லை ஒட்டுமொத்த பேர் நம்பிக்கையாக இருக்கும். அப்போ அந்த அரசன் என்ன பண்ணுவான்னா, தன்னோட மகனை அனுப்பி அந்த அவதாரை கைது பண்ண சொல்லி கூப்பிட்டு வந்துடுவான். அவனும் அவதாரை பிடிக்க வந்து துரத்துவான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவதார் வந்து அந்த மன்னனை அழித்து மக்களை காப்பாற்றினார் இல்லையா, அதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. ஆனால் இந்த படம் பாதியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் செகண்ட் பார்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. கூடிய சீக்கிரம் செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டி சூப்பராக இருக்கும், பார்க்காதவங்க பாருங்கள். ஃபோர்த்து பிளேஸ் என்ன படம் பார்த்தீங்கன்னா த லைஃப் ஆஃப் பை. இந்த படம் சர்வைவலை பேஸ் பண்ண ஒரு படம். டிஃப்ரெண்டான ஒரு மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அவங்க ஃபேமிலி அப்புறம் வந்து சில மிருகங்கள்லாம் ஒரு போட்டில் வந்து ஒரு நாட்டை நோக்கி பயணம் பண்ணுவாங்க. கடலில் ஏற்படுற சூழலினால அந்த போட் ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, ஒரு லைஃப் போட்டில் ஏறுவார். அப்போ சில மிருகங்கள்லாம், குரங்கு, குதிரைலாம் வந்து இந்த போட்டில் ஏறும். அப்போ அது கூட வந்து ஒரு புலி வந்து அந்த போட்டில் வந்து ஏற பார்க்கும். நம்ம ஹீரோ வந்து அதை அடிப்பார். அதே மீறி அந்த புலி வந்து அந்த போட்டில் ஏறிடும். அந்த புலி என்ன பண்ணால் அந்த மிருகங்கள்லாம் சாப்பிட்ரும். அப்போ வந்து நம்ம ஹீரோ அப்புறம் அந்த புலி மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து எப்படி அந்த புலி கூட சர்வைவ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு, அதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஆனால் விஷுவல் எஃபெக்டாக இந்த படம் வந்து கொஞ்சம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் ஒரு படமாக நினச்சேன். இந்த படத்தை பாருங்கள். இது டியூரேஷன் கம்மி தான், நல்லா தான் இருக்கும். லாஸ்ட் பிளேஸ் என்னோட பார்த்தீங்கன்னா த சிக்ஸ்த் மேன். இந்த படம் நான் ஒரு 3-4 தடவை மேலே பார்த்துருப்பேன். ரொம்ப சூப்பரான படம். இந்த படத்தை சொல்கிறதுக்காக நான் இன்னொரு படத்தை கேன்சல் பண்ணிட்டு லிஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தம்பியை வந்து பேஸ்கெட் பால் டீமில் பிளேயராக இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட்னால அவங்க அண்ணன் பின்மண்ணில் அடிபட்டு இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்து ஆவியா வந்து தன் தம்பிக்கு வந்து பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டில் விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ மேட்ச்சில் நடக்கிற விஷயத்தெல்லாம் காமெடியாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தில் மிச்ச ஸ்டோரி. இந்த படம் டியூரேஷனுக்கு வந்து 1.25 மணி நேரம் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம். நீங்கள் மறக்காமல் பாருங்கள்.